நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் வார இறுதி வந்தாச்சு. தாளம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்க நாங்கள் வந்துவிட்டோம். We are thrilled to be meeting all of you on Indian Beat. Set your time aside and spend the next half an hour with us as we take you through all the latest happenings in our Indian community. நம் சமூகத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் பற்றி தெரிந்து வைத்திருப்பது ஏன் முக்கியம் ஷாமினி? That's because staying afloat on what's happening in our community keeps us aware of the initiatives, opportunities and events that can make a real difference in our everyday lives. நமது கதைகள், சாதனைகள் மற்றும் ஒன்றுபட்ட அடையாளம் இவை அனைத்தையும் கொண்டாடுவதற்கான ஒரு உகந்த தளம் தாளம். நம்மை சுற்றி நம்மை பற்றி சிந்திக்க தூண்டும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் நபர்களையும் சந்திக்க நீங்கள் தயாரா? Here's a sneak preview of what we have in store for you today. கலை தாய்க்கு ஒரு சமர்ப்பணம், மகா அர்ப்பணம். Unity in Diversity, the Indian Cultural Fiesta. முத்திரை பதித்த சித்திரை கலை விழா. பாரம்பரிய கலைகள் திறமைகளையும் படைப்புகளையும் எடுத்துக்காட்டுவதற்கான ஊடகங்கள் மட்டுமல்ல, இவை ஒரு சமூகத்தின் வாழ்க்கை முறை, சிந்தனை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்குகின்றன. Traditional art forms offer us an insight into how our ancestors lived, what they valued and how they made sense of the world around them. In a fast-moving society where modern influences are everywhere, holding on to such art forms gives us a sense of grounding and identity. இப்படிப்பட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பாரம்பரிய கலைகள் செழித்து வளர வேண்டும் என்றால் முதலில் அவற்றை இளையர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். கற்றுக்கொள்வதற்கும் பங்கு பெறுவதற்கும் படைப்பதற்குமான வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு கலை வடிவத்தின் பின்னணியில் இருக்கும் மரபுகள் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் பற்றிய புரிதல் ஏற்படும் போது இளையர்கள் அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய கலைகளை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் வழிகாட்டிகளாக மாறுகிறார்கள். It's heartening to see many young people taking the effort to preserve and perform these traditional art forms today. Their involvement ensures that these rich practices are not just archived in textbooks or museums, but are kept alive in motion, in rhythm, and in voice. As a result, these traditional art forms become a living dialogue between the past and the present. பாரம்பரிய கலைகள் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குவதில் கல்வி நிலையங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பள்ளிக்கூடங்களில் நடத்தப்படும் துணைப்பாட வகுப்புகள் முதல் தனியார் கலை பள்ளிகள் வரை முறையான பாடத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பாரம்பரிய கலைகளின் நுணுக்கங்களையும் அவற்றை சார்ந்த விழுமியங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். Formal education in the arts lays a strong foundation in learning about our roots, but it is through performance and practice that these learnings truly come alive. A group of students from a dance school recently came together to present a vibrant dance showcase, which was not only a celebration of talent, but also a tribute to heritage, as it included traditional folk art forms that highlighted the richness and diversity of our culture. அந்த நிகழ்ச்சிக்கு இப்போது நாமும் செல்லலாம், வாருங்கள். பரதநாட்டியம் மற்றும் நாட்டுப்புற கலை வடிவங்களின் படைப்பாக மகா அர்ப்பணம் அண்மையில் மகுளம் கலைக்கூடத்தைச் சேர்ந்த மாணவர்களால் மேடையேற்றப்பட்டது. இக்கலை பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தாங்கள் கற்றுக்கொண்டவற்றை அரங்கேற்றுவதோடு
அரங்கம் நிறைந்த பார்வையாளர்களின் முன் நடனம் ஆடுவதற்கான தன்னம்பிக்கையையும் பெற வேண்டும் என்பது இத்தயாரிப்பின் முக்கிய நோக்கம். நிறைய பேருக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நிறைய பேர் வந்து கோயிலில் தான் ஆடியிருக்காங்க, சிம்பிள் ஸ்டேஜ், ஸ்மால் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து பெரிய ஆடியன்ஸ், ஸ்பெஷலி எங்களுக்கு ஃபுல் ஹவுஸ்ன்றதால 160 பீப்புள் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போதும் நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த படிக்க தான் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு வரும். கலை உலகத்தில் தங்களது முதல் காலடிகளை எடுத்து வைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மகா அர்ப்பணத்தில் பங்கு பெற்றனர். கற்றலுக்கு வயது ஒரு தடையல்ல என்பதற்கு பங்கு பெற்ற கலைஞர்களின் பன்முகத்தன்மை ஒரு சான்றாக விளங்கியது. வெவ்வேறு வயதினர் ஒன்றாக கற்று வளர்வதற்கான சூழலை இது போன்ற தயாரிப்புகள் உருவாக்குகின்றன. இங்கே ரொம்ப வியப்பாக இருந்தது என்னென்னா, நான் வந்து இங்கே வந்து 4 வயசு குழந்தையிலிருந்து 60 வயசானவங்க முதற்கொண்டு இங்கே கற்றுக்குறாங்க. அவங்க கூட ஆடும்போது தான் எனக்கு ஒரு முனைப்பு வந்தது, நம்மளாலே கற்றுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு. இங்கே வரக்குள்ளே நான் பல விதமான மக்களை சந்திக்கிறேன். என்னோட டான்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்னோட வயசு வாங்க இல்லை, அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஏஜ் கேப் இருக்குது. அவங்க வாழ்க்கையை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறேன், அவங்க பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அடல்ட்ஹுட்டோட எப்படி ஈஸின் பண்ணிட்டு அவங்க எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பள்ளி, வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளுக்கிடையே இத்தயாரிப்பிற்கான ஒத்திகைகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி வைப்பது மாணவர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இருப்பினும் அவர்களின் கலை பற்றும் தயாரிப்பு மீதான பொறுப்புணர்வும் தான் இச்சவாலை எதிர்கொள்ள மாணவர்களுக்கு உந்துதலாக அமைந்தது. அவர்களின் கடும் பயிற்சி மகா அர்ப்பணத்தை மேலும் மெருகேற்றியது. இதில் சவால்கள்னு பார்த்தீங்கன்னா, நேரம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ வந்து உயர்நிலை 4 படிக்கிறதுனால நிறையா தேர்வுகள் அடிக்கடி வைக்கிறாங்க. அதுக்கு பயிற்சி செய்ய வேண்டியதாகவும் இருக்குது. ஆனாலும் அதை தாண்டி நான் பயிற்சிக்கு போயிடுவேன். ஏன்னா வந்து இது குழு நடனம்னால தனியாக வந்து நம்ம பயிற்சி செய்ய முடியாது. எல்லா குழுவினர்களோடும் ஒத்துழைச்சி கலந்துரையாடி நம்ம சேர்ந்து பேசி நடனத்தை படித்தாதான் அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து முழு நேரமாக வந்து பொறியாளராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வயதில் குழந்தையும் இருக்காங்க. ஸோ வந்து நான் வீட்லேயும் பார்த்துக்கணும், வேலைக்கு போகும்போது நடனம் பயின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக, எனக்கு டைம் இல்லை கொஞ்சமாக. என்னோட குடும்பம் வந்து அதுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்குது. இன்றைய இளையர்கள் நாளைய தலைமுறையின் கலாச்சார தூதர்கள். எனவே பள்ளிக்கூடங்களை தாண்டி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்துடனான பிணைப்பை வலுப்படுத்துவதற்கு பாரம்பரிய கலைகளை கற்பது மிக முக்கியம் என்று தெரிவித்தனர் மகா அர்ப்பணத்தில் பங்கு பெற்ற இளம் நடனமணிகள். இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறது மூலமாக என்னோட கலாச்சாரம் என் கூட எப்போவுமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பாலி போனதுலேருந்து தமிழ் லெசன்ஸும் இருக்காது. ஸோ இங்கே வரது மூலம் தான் எனக்கு தமிழையே வளர்த்துக்க முடியும். தமிழில் பேசுகிற இடமே இங்கே தான்ட்டு எனக்கு தோணுது. நம்ம தான் இந்த கலைகள்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா வந்து இந்த கலைகளை நம்மளே பாதுகாக்கணும்னா அடுத்த தலைமுறையில் அது வந்து லைக் வேனிஷ் அந்த மாதிரி. அதனால நம்ம தான் வந்து முயற்சி எடுத்து இந்த கலைகளில் வந்து பயிற்சி செஞ்சு அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். கலைஞர்களின் திறமைகளை வெளிக்காட்டும் ஊடகம் மட்டுமல்ல, அவை கலாச்சார தொடர்ச்சிக்கான முக்கியமான தூண்களும் கூட என்பதை இது போன்ற படைப்புகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இளையர்களுக்கு மட்டுமல்லாமல் கலை ஆர்வமுள்ள எல்லா வயதினரை சேர்ந்தவர்களுக்கும் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்ள இந்நிகழ்ச்சி ஒரு உந்துதலாக அமைந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. We have just experienced a beautiful celebration of our traditional art forms. Suganti, what's coming up next for our viewers? பாரம்பரிய கலைகளின் படைப்புகளை நாம் கண்டுகளித்தோம். அடுத்து நமது பன்முக கலாச்சாரத்தின் கொண்டாட்டத்தில் நாம் கலந்து கொள்ளவிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன் let's head out for a short commercial break. Stay with us. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're watching Thalam Indian Beat. ஏப்ரல் மாதம் அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த மாதம் இல்லையா ஷாமினி? பல இந்திய மாநிலங்களில் இது புத்தாண்டின் துவக்கத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் அதற்குரிய தனித்துவமான பெயர்கள், மரபுகள் மற்றும் கலாச்சார வழக்கங்களும் உள்ளன. That's right, Suganti. From Tamil Nadu's Tamil Puttandu to Vishu in Kerala and Baisakhi in Punjab to Ugadi in Andhra Pradesh and Karnataka, so many Indian communities ushered in the new year this month, each in their own unique way. உணவு வகைகள், உடைகள், சடங்குகள் போன்ற அம்சங்களின் மூலம் இப்புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வேறுபட்டிருந்தாலும் இவை அனைத்தும் எடுத்துச் செல்லும் முக்கிய கருப்பொருள் ஒன்றுதான்.
புதுப்பிப்பு, புதுப்பொலிவு, புதிய தொடக்கம். It is this shared sense of gratitude, community bonding, and optimism that ties in all these celebrations together. It reminds us that despite our different languages and traditions, we are all part of one larger story. கொண்டாட்டங்களில் உள்ள ஒற்றுமைகளை காண்பது முக்கியமல்ல, கொண்டாட்டங்களை ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டாடுவதுதான் முக்கியம். ஒன்றுபட்ட மக்களாக பலதரப்பட்ட இந்திய சமூகங்கள் ஒன்று கூடி புத்தாண்டை வரவேற்ற நிகழ்வை பற்றி தான் நாம் அடுத்து பார்க்கவிருக்கிறோம். Vibrant sights and sounds came alive at the Indian Cultural Fiesta organized by the Little India Shopkeepers and Heritage Association, LISHA. This celebration continues to be a platform to educate the public about the rich heritage and traditions of the Indian community in Singapore. This year's edition held special significance, marking 15 years since the very first fiesta was inaugurated in 2010 by Singapore's founding Prime Minister, the late Mr. Lee Kuan Yew, while also coinciding with LISHA's 25th anniversary. The Indian Cultural Fiesta, organized by LISHA, has created a vibrant platform to showcase the different form of dance and also the weaves of the various regions of India. It has also brought the people from the different communities to come together and put up this event tonight. So this has fostered a sense of unity, and also it has also cultivated a reinforcement among the younger generation to understand about our cultural roots. There's a lot of multicultural people from all over Singapore. So, for example, like the Hindi society, the Malayali society, the Punjabi society, the Sindhi society. So all of these people come together and they put up a program. So every culture puts up a performance. And through this performance, we engage and we also appreciate what they have to show for us from their culture. Complementing the festivities was the Indian Ethnic Exhibition, which showcased the stories of 15 distinct Indian communities in Singapore. Through thoughtfully curated displays, the exhibition highlighted each community's cultural contributions and historical presence. Not just the Tamil community, but also the Malayali, Telugu, Sindhi, Kannada, Punjabi, Bengali, and other Indian communities contribute to the multicultural harmony that remains a cornerstone of the Singapore story and the SG60 journey. For the last 15 years, we have actually managed to bring together a lot of ethnic Indian communities representing the Indian diaspora. So it's our responsibility to ensure that the Indian culture, not only the Tamil, is known to the community at large. So we display this via exhibition and cultural dances. At the heart of the Indian Cultural Fiesta was a captivating lineup of performances that represented the vibrancy and diversity of the Indian communities in Singapore. Audiences were treated to a colorful array of art forms, from classical dances like Bharatanatyam and Mohiniyattam to lively folk performances and dramatic dance narratives. Each segment offered a glimpse into the unique heritage of its community while collectively celebrating the unity that binds the Indian diaspora together. Today we are doing a Garba fusion, which has elements of Garba and Dandiya. Rightfully so, because we are representing the Singapore Gujarati Society. It is choreographed by me. I run my dance academy here, the Dance Tribe SG. And today we will bring like a lot of festive energy, a lot of Gujarati folk dance energy to the stage with our performance. Adding to the festive atmosphere, this cultural showcase was also timely, as it coincided with the traditional New Year celebrations of several Indian communities, including Vishu, Tamil Puthandu, Ugadi, and others. This gave the event an added significance as both performers and audience members were able to usher in the New Year in their respective traditions, making the experience even more meaningful for all involved. I celebrate Vishu, which is a Malayalam New Year,
And what we do is I do in helping with the Vishu Kani, which is like the first auspicious sight that we want to see on the dawn of Vishu we do. And what we do is it has a lot of things. We have Konnapu, which is like a type of flowers. We have actually added Konnapu into our costumes, as you can see the flowers on it. So that's what Vishu is to us. It's a beginning of us and it's very important to all of us. The Indian Cultural Fiesta was a joyous celebration that showcased the richness of Singapore's Indian heritage. Through performances and exhibitions, it highlighted the role of cultural expressions in connecting communities and generations. The event served as a powerful reminder of how preserving traditions strengthens our collective identity, ensuring they continue to thrive for years to come. You know, Suganti, we just witnessed a stunning showcase of how different Indian communities celebrated their New Year together. In an earlier story, we saw a vibrant celebration of our traditional art forms. The theme for this episode seems to be all about celebration, isn't it? சரியா சொன்னீங்க ஷாமினி. அடுத்து நாம் பார்க்க போகும் நிகழ்வும் தமிழர் நாள்காட்டியில் இடம்பெறும் ஒரு முக்கிய மாதத்தின் கொண்டாட்டத்தை பற்றியதுதான். That sounds like yet another exciting story. But before we head over to that event, ஒரு சிறிய இடைவேளை, எங்கேயும் போயிடாதீங்க. தமிழர் நாள்காட்டியின்படி ஒரு ஆண்டிற்குரிய 12 மாதங்களில் சித்திரை முதல் மாதமாகும். அதனால்தான் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் சித்திரை மாதத்தின் முதல் தேதியை தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடுகின்றனர். Chittirai is a month steeped in tradition, holding deep significance in the lives of the Tamil people. It marks a time when numerous special events are organized, all with the shared purpose of celebrating and preserving our rich cultural heritage. பாரம்பரியத்தை மதிப்பது முக்கியம், ஆனால் காலத்திற்கு ஏற்றவாறு அது மாறும் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய மாற்றங்களை நாம் அனுசரித்தால் இன்றைய நவீன உலகில் கூட நமது பாரம்பரியம் அர்த்தமுள்ள வழிகளில் செழித்து வளர முடியும். That's right, Suganti. Traditions evolve. Adapting to those changes is what keeps them meaningful across generations. Chittirai, with its deep cultural significance, continues to bring people together in celebration of identity, heritage, and shared values. On that note, let's take you to an event that beautifully captured the spirit of Chittirai through heartfelt performances and community togetherness. இதோ உங்களுக்காக. ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்களின் திருநாளான சித்திரை புத்தாண்டை வரவேற்கும் வகையில் லீஷா எனப்படும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்கம் சித்திரை கலை விழாவை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகிறது. தமிழ் மொழி மாதத்தில் இடம்பெறும் இந்நிகழ்ச்சி இவ்வாண்டு இளமை என்ற அதன் கருப்பொருளோடு இணங்கும் வகையில் தமிழ் மொழியையும் அதன் கலாச்சார மரபுகளையும் முன்னெடுத்துச் செல்வதில் இளையர்களின் பங்கு குறித்து சிறப்பு கவனம் செலுத்தியது. நம்ம சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலம் எல்லாருமே பேசுகிறோம், அது சர்வசாதாரணமாயிட்டு. ஆனால் தமிழ் பேசுவது பல வீடுகளில் குறைந்து தான் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். பல வீடுகளில் குறைஞ்சி வந்துட்டு இதை நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிக்க தமிழில் செய்யும் போது இதோட ஆர்வம் பல பேருக்கு போய் சேரும். அதே நேரத்தில் முக்கியமாக இளையர்கள்ட்ட போய் சேரும். அதனால் இவங்கெல்லாம் ஒன்று கூடி வரும்போது தமிழோட கலாச்சாரம், மொழி, நம்ம நடனம், நம்மளோட இசை இதெல்லாம் கொண்டு சேர்க்கும் போது அதோட முக்கியத்துவம் இளையர்கள்ட்ட போய் சேர்றது ரொம்ப முக்கியமானது. இவ்வாண்டின் சிறப்பு ஏற்பாடுகளில் நம் சமூகத்தில் உள்ள சாதனையாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டனர். கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற வெவ்வேறு துறைகளில் தங்கள் முத்திரையை பதித்த இளையர்களை கௌரவிக்கும் வகையில் ஸ்ராங்கூன் சாலையில் அவ்விளையர்களின் புகைப்படங்களையும் சாதனைகளையும் எடுத்துக்காட்டும் 60 பதாதைகளை லீஷா வெளியிட்டுள்ளது. சித்திரை கலை விழாவில் அவ்விளம் சாதனையாளர்களை பற்றிய தொகுப்பை ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டது லீஷா. இதோட கரு என்னன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யும் என்று முடிவு எடுத்து நம்ம லீசா அமைப்பு மூலியமாக நாம் இளைஞர்களுடைய வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள், சிங்கப்பூர்லேயே தமிழர்களுடைய சாதனையாளர்களை எடுத்து நம்ம செரங்கன் சாலையிலே பதாகைகள் 60 பதாகை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் 60வது தேசிய கொண்டாட்டம் நடந்து கொண்ட வேளையில் நம்ம 60 பேர்களை தேர்ந்தெடுத்து
இந்த நிகழ்வை நம்ம செய்திருக்கிறோம். இந்த சித்திரை விழாவுக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, என்னை வந்து நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கில் வந்து நான் என்னோட இது ஃபீச்சர் ஆகிருக்கு. ஸோ அதை பெற்றுக்கொள்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக. பட் கலைத்துறையில் வந்து நான் ஒரு சின்ன வயசுலேருந்து ஈடுபாடு அதிகம், டிவி ட்ராமா ஸ்டேஜ் ட்ராமா எல்லாத்துலேயுமே. ஸோ அதெல்லாம் சேர்ந்து நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அசோசியேஷனுக்கு வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லீஷாவின் இலக்கிய மன்றமும் வுட்லண்ட்ஸ் இந்திய நற்பணி குழுவும் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ் மாணவர்களுக்கான மேடை பேச்சு, நாடகம் மற்றும் எழுத்து பயிற்சிகளை நடத்தி கொண்டு வருகிறது. அப்பயிற்சிகளில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது திறமைகளை ஒரு மேடை நாடகத்தின் வாயிலாக இந்நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினர். நம்ம தமிழ் மொழி விழாவுடைய கொண்டாட்டங்களுடைய நோக்கம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று வாழும் மொழியாக வைத்திருப்பதுதான். அந்த நோக்கத்திற்காக நாங்கள் மாணவர்களை பயிற்சி செய்கிறோம். சரி, பயிற்சி கொடுத்தா மட்டும் போதுமா? அவர்களுக்கு மேடை அனுபவமும் வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு அங்கத்தினை இன்றைய தினம் நாங்கள் மேடையேற்றுகின்றோம். நிகழ்ச்சியின் பிரதான அங்கமாக கவிஞர் திரு காத்துமு இக்பால் அவர்களுக்கு தமிழ்மொழி செம்மல் விருது வழங்கப்பட்டது. கலைத்துறைக்கும் தமிழ் சமூகத்திற்கும் அவர் ஆற்றியிருக்கும் பங்களிப்பிற்கான உயரிய அங்கீகாரமாக அவ்விருது விளங்குகிறது. சித்திரை கலை விழா பாரம்பரியம், மொழி மற்றும் சமூக உணர்வை ஒன்றிணைக்கும் ஓர் இதயபூர்வமான கொண்டாட்டமாக இடம்பெற்றது. நமது பாரம்பரியத்தையும் மொழியையும் எதிர்கால தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதன் முக்கியத்துவத்தின் அர்த்தமுள்ள நினைவூட்டலாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்தது. Are you organizing any community event and would like for it to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. Signing off as Suganti, ஷாமினி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்த